பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த டிவோஷன்ல பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தைகள். உங்க வாழ்க்கைன்னா உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக தான் கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் அனுப்பிட்டு இருக்கிறாரு. அதனால இதை கேட்பதோடு மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு நாளும் இதுல நான் சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்து நீங்க தியானித்து பாருங்க. அவர் உங்களோடும் பேசுவார். நீங்க பெற்றுக்கொள்வதோடு நின்று விடாதபடி இன்னும் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. இப்ப போன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அநேகருக்கு நீங்க இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணும்போது அவங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் உங்களையும் வந்து சேரும். பாருங்க, அப்படியே திக்கற்று இருக்கிறவங்க, கவலையில கண்ணீர்ல என்ன வழி, இந்த என் குடும்பத்துக்கு எப்படி வழி, எப்படி வாழ்றது, எப்படி பிழைக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களை வாழ வைக்கும், பிழைக்க வைக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா சொல்லுங்க. எல்லா மெசேஜஸும் அதுல வரும். பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் விசுவாசம் அதிகரிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதே போல இதே செய்திகள் JTK டிவியில காலையில 9:30 மணிக்கு தினமும் ஒளிபரப்பாகுது. ஃபோன் இல்லாதவங்க டிவியில இந்த செய்தியை பார்த்து கொள்ளலாம். 9:30 மணிக்கு தினமும், ஞாயிற்றுக்கிழமை தவிர மீதி எல்லா நாளும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் இந்த செய்திகளானது ஒளிபரப்பப்படுகிறது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய ஊழியம் அல்ல, இது கர்த்தர் கொடுத்த ஊழியம். இது அவருடைய வார்த்தைகள். ஜனங்கள் வாழ்வதற்காக அவர் இப்படிப்பட்ட சேனல் எல்லாம் திறந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்பவும் நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6 இன்னைக்கு 1வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரை நீங்க படிச்சு பாருங்க. எப்படி நம் தேவன் பெருக்கத்தின் தேவன், எப்படி ஆசீர்வாதத்தை பெருக்கிறது, கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை எப்படி இந்த மாதம் முழுவதும் நம்ம வச்சு ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறது, எப்படி செலவழிந்து கொண்டே இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுக்கும் எப்படி அது போதுமானதா இருக்கும், கஞ்சத்தனமா எல்லாம் வேண்டிய மட்டும் திருப்தி அடைகிற அளவுக்கு எப்படி சாப்பிட்றது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இருந்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலான்னு இல்லாதபடி ஒவ்வொரு தேவைகளையும் நாம் எப்படி நம்ம கிட்ட இருக்கிறத வைத்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். நானும் கூட சேர்ந்து கற்றுக்கொள்ள போறேன். பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அதாவது ஆண்டவருக்கு தெரியும் தான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அற்புதத்தை செய்ய போறாருங்கிறத அறிந்திருந்தோம் வந்து சீஷர்கள் இடத்துல கேள்வி கேட்கிறாரு. ஜனங்கள், திரள் ஜனங்கள் ஏசாண்டவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றி வர்றாங்க. ஏன்னா அவருடைய போதனைகளை கேட்கும்படியாக, போதனைகளை கேட்கறது மட்டும் இல்ல, அவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்று கொள்ளும்படியாக, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள், இன்னும் எத்தனையோ பேர், திரள் ஜனங்கள் அவர் போற இடம் எல்லாம் அவர் பின்னாடியே போறாங்க. பாருங்க, 1வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப இவர் அற்புதத்தை செய்யறாருன்னு தெரிஞ்சுதான் திரள் ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப மலை மேல ஏறி அங்க சீஷரோடு கூட உட்கார்ந்துட்டாரு. ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்கிறாங்க. பாருங்க, 5வது வசனம் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு, இவ்வளோ திரள் ஜனங்க வர்றாங்க, வார்த்தைகளை கேட்குறாங்க, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிலிப்புவை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்னா தம்முடைய சீஷர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் பிலிப்புனுடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாருங்க. ஆண்டவரே, இது இருக்கு,
இதை நீங்க பிட்டு கொடுங்க, எல்லாரும் சாப்பிடலாம், நம்ம மீதி எடுப்போம். ஏன்னா எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருக்குறாங்க. அப்படி இவன் பேசி இருந்திருக்கலாம் பாருங்க. அவன் ஆனா அப்படி பேசல. அவனோட வார்த்தையை பாருங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் தாம் ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு. பிலிப்பு சொன்ன பதில பாருங்க, 7வது வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 பணத்துக்கு நம்ம அப்பம் வாங்கினா கூட பத்தாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசாண்டவர் கிட்ட போய் கேட்கிறான். அதுக்கு அடுத்தது பாருங்க, அந்திரேயா கிட்ட வர்றாரு. அந்திரேயாட்ட கேட்கிறாங்க பாருங்க, 8வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அவங்க வார்த்தைகளை பாருங்களேன், இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம், 200 பணத்து அப்பமும் போதாதே, இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம், 5 அப்பமும் 2 மீனும் எப்படி ஆண்டவரே பத்துன்னு ஆண்டவர்கிட்டயே போய் சந்தேகத்தையும் கேள்விகளையும் வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? இது என்ன, இந்த மாசம் பட்ஜெட் நம்ம இவ்வளவு போட்டு வச்சிருக்கோமே, இவ்வளவு சம்பளம் தான் வந்திருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இது எப்படி இந்த மாசம் பூராத்துக்கும் பத்தும்? இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏன் நம்ம குடும்பங்கள்ல பற்றாக்குறையோ தரித்திரமோ ஏன் இருக்குது? எதனால அனாவசிய செலவுகள் ஏற்படுது அப்படின்னா, நாம் வாயை திறந்து என்ன வார்த்தைகளை பேசுறோமோ அதை தான் குடும்பத்துல அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம நல்லா கவனிக்கணும் பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? விசுவாச வார்த்தைகளை பேசுறோமா? ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வருமானத்துக்காக நன்றி, இந்த வருமானம் இந்த மாதம் முழுவதுக்கும் எனக்கு போதுமானதா இருக்கும், இது நான் மீதி எடுப்பேன், எல்லா செலவுகளையும் சந்திக்கிறதுக்கு உங்க பலன் உங்க கிருபை எனக்கு போதுமானதா இருக்கும். நம்ம இப்படி பேசுறோமா? கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோமா? இல்ல இது எம்மாத்திரம், இது எப்படி பத்தும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருக்கோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நடத்துவார், அதுல சந்தேகம் இல்லை. நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஒரு குருவி கூட கீழே விழுகிறதுக்கு அவர் விடவே மாட்டார். அவர் அவ்வளோ கருத்துள்ளவராய் இருக்கிறார், அவர் விசாரிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நான் நைட் உட்காந்து தியானித்துட்டு இருந்தேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு குருவி கீழே விழுகிறது அது ஏசாண்டவருடைய இருதயத்தை தொடர மாதிரியா. இருதயத்தை தொடர மாதிரி காரியங்களை பிதாவானவர் செய்யவே மாட்டாராம். எவ்வளவு ஒரு வசனங்கள் பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் ஆவியானவரை வச்சு எழுதி வச்சிருக்காருன்னு. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது ஏசாண்டவருடைய இருதயத்தை தொடர மாதிரி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை பிதா ஒருபோதும் நமக்கு அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நல்லவர். உங்க கையில இருக்கிற பணம் அது பெருகும், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும், பற்றாக்குறை வராது. இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படும், தயவுகள் பெருகும், தயவுகள் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால, புது கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. இப்படிதான் நம்ம பேசணும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த இன்சிடென்ட்டை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க, இனி ஒவ்வொருத்தங்கிட்டையும் 12 பேர்கிட்ட கேட்டா 12 ஆலோசனை, 12 அவிசுவாசமான பதில் வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதோட நிறுத்திட்டு உடனே கூப்பிட்டு ஜனங்களை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாருங்க. 10வது வசனம். ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தாங்களா. 5000 பேர் இருந்தாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த 5 அப்பம் 2 மீனை அவர் கையில வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் இடத்துல கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, வேண்டிய மட்டும் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, 11வது வசனத்துல போட்டிருக்கு, வேண்டிய மட்டும், எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க, வேண்டிய மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது 12வது வசனத்துல பார்த்தா திருப்தி அடைந்த பின்பு அப்படின்னு இருக்கு. 13வது வசனத்துல பார்த்தா மீதி எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாயை திறந்து விசுவாச வார்த்தைகளை பேசும்போது நிச்சயமா மீதி எடுப்பீங்க. கிருபை உண்டாகும், பெருகும், உங்க பணம் குட்டி போடும் இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாய் அடுத்த பணம் வர்ற வரைக்கும் இந்த பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதெல்லாம் சீக்ரெட் பாருங்க, இதை நீங்க செஞ்சு பாருங்க. நான் தினமும் என் போனை வச்சு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால என்னோட அக்கௌண்ட்ல பணம் பெருகுது, இயேசுவின் நாமத்தினால பெருகுது.
இதுதான் நம்ம வாழ்வதற்கான வழி. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ அவர் வழியை வைத்திருக்கிறார். வசனங்களை வச்சு இப்படிதான் நம்ம வாழ முடியும். ஆண்டவர் புது கதவுகளை திறக்கிறார். இப்ப நான் பேசும்போது எனக்கான கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். உலகம் முழுவதும் எத்தனையோ கண்ட்ரீஸ்க்கு இந்த வார்த்தைகள் போகுது. விசுவாச வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எனக்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் மகிமைப்படும்படியாக பேசுறேன். ஜனங்கள் வாழும்படியாக பேசுறேன். ஜனங்களுடைய கடன்கள்ல இருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக பேசுகிறேன். டிவியில பாக்குற பாமர மக்கள், ஏழை மக்கள், வாழ வழி தெரியாதவர்கள், ஒரு போன் கூட இல்லாதவங்க டிவியில மெசேஜ் கேட்டுட்டு இருக்காங்க. சின்ன பட்டன் போன் வச்சிருக்கிறவங்க எத்தனையோ இடங்கள்ல இருந்து இந்த செய்திகளை கேட்குறாங்க. சென்னை பட்டணத்துல இருந்து ரெகுலரா எனக்கு கால் பண்றாங்க. தென்காசி, திருநெல்வேலி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் உங்க கையில் உள்ள பணம் பெருகும். கவலைப்படாதீங்க. கவலைப்படாம விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கான புது புது வழிகளை திறந்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை. நிச்சயமா நீங்க மீதி எடுப்பீங்க, ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.